கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர, தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமை உண்டாகட்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு சிறையிருப்பின் அனுபவங்கள். சிறையிருப்பின் அனுபவங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின்களை தான் நாம் இந்த பாடத்தை பார்க்க இருக்கிறோம். அநேகமாக இது 2 பகுதிகளாக வரும் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். முடிந்த வரைக்கும் நீங்கள் இந்த பாடத்தை முடிக்க பார்ப்போம். அப்படி முடிக்க முடியலை அப்படின்னா இதை அடுத்த ஒரு 2வது பாகமாக கூட இந்த பாடத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம். அப்போ சிறையிருப்பின் அனுபவங்கள் அப்படிங்கும்போது சிறையிருப்பு இன்னைக்கு இந்த உலக காரியங்களில் உலக பிரகாரமாக இந்த சிறையிருப்பை குறித்து பார்க்கும்போது, சிறையிருப்பு சிறை தண்டனை ஒருத்தருக்கு எதுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒருத்தர் செய்கிற தவறுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை தான் அந்த சிறையிருப்பு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அந்த சிறையிருப்பை எல்லாரும் விரும்புவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை யாருமே விரும்ப மாட்டாங்க. சிறையிருப்புக்கு யாரும் விரும்பி போக மாட்டாங்க. காரணம், சிறையிருப்பில் ஒருத்தருடைய சுதந்திரம் என்ன ஆகும்னா அங்கே பறிக்கப்படும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அவங்க சிறையிருப்பில் இருக்கிற நாட்களில் அவங்க சுதந்திரமாக செயல்பட முடியாது. விசேஷமாக சொல்லணும்னா, பெரும் குற்றம் செய்தவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனிமை சூழ்நிலையில தான் அவங்கள அங்கே வைப்பாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோங்க. அப்போ அந்த சிறையிருப்பு அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு கொடுமையான, 2வது ரொம்ப கஷ்டமான, ஒரு சகிக்க முடியாத ஒரு காரியம் தான் அந்த சிறையிருப்பு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அதில் விசேஷமாக சொல்லும்போது அந்த தனிமை அப்படிங்கிறது மிக மிக கொடுமையான ஒரு விஷயம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த தனிமை விரும்பிகள் இருப்பாங்க. அவங்க தனியாகவே இருக்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. ஆனால் எல்லாரும் பொதுவாக மனுமக்களை நம்ம பார்க்கும்போது அநேகருக்கு இந்த தனிமை அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய தண்டனை. அதனால தான் குற்றம் செய்தவர்களை சிறைச்சாலைக்கு எதுக்கு அனுப்புகிறாங்கன்னா, அவங்க போய் அங்கே தனிமையில் இருந்து அந்த தண்டனையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் அது ஒரு மிகப்பெரிய தண்டனையாகவே இன்னைக்கு அரசாங்கம் கொடுக்குது. அப்படி சிறையிருப்பில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோடையும் சகஜமாக பேச முடியாது, எதை பற்றியும் தெரிஞ்சுக்கவும் முடியாது, உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருப்போம். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமைக்கு என்ன ஆகிடும்னா அது அந்த சிறையிருப்பில் இருக்கிறவரை கொண்டு போயிடும். அதனால தான் என்னவோ தெரியல, தேவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சமயம் இதுக்காக தான் சொல்லிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தனிமை அப்படிங்கிறது அந்த சிறையிருப்பின் அனுபவங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஒரு துயரமான ஒரு அனுபவமாக கூட இந்த சிறையிருப்பு அங்கே இருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வேதத்தில் இந்த சிறையிருப்பை குறித்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி அநேக தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள் இந்த பாதையில கடந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுங்க. இந்த நாட்கள்லையும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சிறையிருப்பின் அனுபவம் அப்படிங்கிறத தேவனுடைய பிள்ளைகளான நாம நம்மளுடைய வாழ்க்கை பாதையில கடந்து செல்ல வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. சொல்லர்த்தமான சிறை சாலைக்கு நம்ம செல்லலை அப்படின்னா கூட இந்த சிறையிருப்பின் அனுபவத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில பெறுறது அது தேவனுடைய சித்தமா கூட இருக்குது. அப்ப நம்ம இந்த சிறையிருப்பின் அனுபவம் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லர்த்தமான சிறைச்சாலையில ஒரு கைதி எப்படி அவர் ஒரு அனுபவத்தை பெறுவாரோ அதை நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அடையாளமான சிறைச்சாலை அனுபவத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாங்க. அப்ப இன்னைக்கு உலக பிரகாரமா சிறைச்சாலை அப்படிங்கும்போது யாருமே விரும்பி அதை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிறையிருப்பில் அநேக கஷ்டங்கள் இருக்கும். சிறையிருப்புக்கு செல்றவருக்கு அநேக அவமானங்கள், நிந்தைகள் கூட அங்கே வரும். கேலி பேச்சுகள் கூட வாங்க வேண்டி வரும். அவர் ஜெயிலுக்கு போனவராம் அப்படின்னு மற்றவங்க அதை உயர்வாக பேச மாட்டாங்க. ரொம்ப கேவலமான ஒரு காரியமாக தான் அந்த வார்த்தைகள் இருக்கும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிறையிருப்பில் தனிமை நிலைமையில் யாரோடையும் தொடர்பு இல்லாத ஒரு தனித்த நிலையில் பேச விரும்புகிற காரியத்தை பேச முடியாமல், தான் விரும்புகிறத செய்ய முடியாமல், தன்னுடைய விருப்பத்தை மற்றவங்க கிட்ட தெரிவிக்க முடியாத ஒரு கட்டப்பட்ட நிலைமை அப்படிங்கிறது தான் இந்த சிறையிருப்பின் அனுபவம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். பாருங்க, அந்த சிறையிருப்புக்கு போறவர்னால அவரும் அநேக கஷ்டங்கள், வேதனைகள் அனுபவிப்பாரு. அவருடைய குடும்பத்தாரும் கூட என்ன ஆகுவாங்கன்னா ஒரு சில நேரங்களில் அந்த ஒரு கஷ்டத்துக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே போல தாங்க அடையாளமான சிறைச்சாலை அனுபவம் கூட. இப்போ நம்ம பார்த்தோம், உலக பிரகாரமா ஒருத்தர் சிறையிருப்புக்கு போகும்போது ஏற்படுகிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாதிப்புகளை குறித்து பார்த்தோம். இதே போல அடையாளமான சிறைச்சாலை அனுபவமும் ஒருத்தருக்கு இருக்கும். பாருங்க, அவர் விரும்புகிறாரோ விரும்பலையோ
கண்டிப்பா அவரை தேவன் இந்த சிறைச்சாலை அனுபவத்துக்கு அவரை அனுப்புறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதாவது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து ஒருத்தர் வரும்போது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, நாம வேணாம் அப்படின்னாலும், நாம அந்த சிறையிருப்பின் அனுபவத்தை வெறுத்தாலும் அது நம்மளுடைய வாழ்க்கையில வரும் அப்படின்னு கூட பார்க்கிறோம். இந்த சிறையிருப்போட அனுபவத்துக்குள்ள ஒருத்தர் போகும்போது, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியை செல்லும் போது, அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய அவமானங்களை, நிந்தைகளை, பழி சொற்களை வாங்க வேண்டி வரும். நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள நம்ம போயிருக்கோம் அப்படின்னா நிறைய அவமானங்கள், நிந்தைகள், பழி சொற்கள் நம்ம மேல வருங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள ஒரு சகோதரன் சகோதரி செல்லும் போது அவங்க ஒரு தனிமை நிலைமைக்குள்ள இருப்பாங்க. யாரோடையும் தொடர்பு கொள்ள முடியாது, யாருமே நம்மளோட தொடர்பு கொள்ள மாட்டாங்க, எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள கடந்து போகிற ஒரு அனுபவமா அந்த சிறையிருப்பின் அனுபவம் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஒரு சுதந்திரமா செயல்பட முடியாத, விரும்பினதை செய்ய முடியாத, விரும்பினதை பேச முடியாத ஒரு கட்டப்பட்ட நிலைமைக்குள்ள கடந்து செல்கிறது தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த சிறையிருப்பின் அனுபவம். ஒரு சமயம் சகோதர சகோதரிகளான நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை ஒரு சமயம் நாம் பெற்றவர்களா இருக்கலாம். கடந்த நாட்களில் நாம் இந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை பெற்று கடந்து வந்தவர்களா இருக்கலாம். இல்ல தேவனுக்கு சித்தமாக இருந்தா வரும் நாட்களில் இந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள கூட தேவன் நம்மளை கடத்தி செல்வார். அதாவது அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம போறதுக்கு தேவன் அனுமதிப்பார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இது எதை ஒட்டுமொத்தமா இந்த சிறையிருப்பின் அனுபவங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது நம் மீது கடந்து வரும் கசப்பான அனுபவங்களை அங்க குறிக்கக்கூடியதா இருக்குது. இந்த அனுபவத்தை ஒருத்தர் பெறும்போது மற்ற சகோதர சகோதரிகளோ இல்ல மற்றவங்களோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த சகோதரன் அல்லது சகோதரி இப்ப நல்லா லாக் ஆகிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாருங்க, இப்ப நம்மளுக்கும் கூட லாக்டவுன் போட்டிருக்காங்க. லாக்டவுன் என்னன்னா ஒரு அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை, சரிங்களா? அப்ப பாருங்க, ஒரு ஊர் அடங்கி இருக்கக்கூடிய, நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய, வெளியில செல்ல முடியாத, விருப்பப்பட்ட இடத்துக்கு போக முடியாத, வர முடியாத ஒரு நிலைமைக்கு பேர் தான் லாக்டவுன். அப்ப நீங்க பாருங்க, அந்த பிரதர் ரொம்ப ஃப்ரீயா இருந்தாரு, அந்த சிஸ்டர் ரொம்ப ஃப்ரீயா இருந்துட்டு இருந்தாங்க, இப்ப நல்லா லாக் ஆயிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் பாருங்க. இந்த போன்ற அந்த லாக் ஆயிட்டாங்க, அதுதாங்க இந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு காரியம், கடினமான ஒரு காரியம். இந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது எனக்கு அது வேண்டான்னு சொல்லிட முடியாது, இல்ல இது எனக்கு தேவையில்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அது நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது அதை சகித்து தான் நம்ம ஆகணும். அதுல இருந்து வெளியே வர்ற வரைக்கும், அது தேவன் எப்ப நம்ம அந்த சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வராரோ அது வரைக்கும் பொறுமையோட இருக்க வேண்டியதான் நம்மளுடைய பொறுப்பு. வேற வழியே அதுல கிடையாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆக இந்த சிறையிருப்பின் அனுபவம் அப்படிங்கிறது நாம விரும்பாத, நம்மேல் தேவன் அனுமதிக்கின்ற ஒரு அனுபவம் தான் இந்த சிறையிருப்பின் அனுபவம் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில இது போன்ற அந்த சிறையிருப்பின் அனுபவம் எப்படி அது நம்மளுடைய வாழ்க்கையில வரும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு அந்த சிறையிருப்பின் அனுபவம் எப்படி இருக்கும்னா, அது ஒரு வியாதியா இருக்கும். அந்த வியாதி என்ன பண்ணும்னா, அவங்க சுதந்திரமா செயல்பட விடாம அது அவங்கள தடுத்து வைக்கும். அந்த வியாதி வந்த உடனே அவங்களால ஃப்ரீயா யாரோடையும் பேச முடியாது, வெளியில எங்கேயும் போக முடியாது, ஒரு அடைக்கப்பட்ட நிலைமையில, அதாவது ஒரு சிறையிருப்புல இருக்கிறது போல இருப்பாங்க ஒரு சிலருக்கு இந்த சிறையிருப்பின் அனுபவம் வியாதிகள் மூலமா தேவன் அங்க அனுமதி கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு நீங்க பாத்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள், அதாவது சத்தியத்துக்குள்ள வராத கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், இவங்க மூலமா அவங்க என்ன ஆகுவாங்கன்னா அந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள போவாங்க. அப்பா அம்மா பண்ற ஒரு சில, அதாவது தவறான வார்த்தைகள், அவங்க செய்கிற தவறான நடக்கைகளால இவங்கனால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு ஃப்ரீனஸா இருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் அவங்கள நினைச்ச கவலைகள் இது அவங்களுக்கு ஒரு சிறையிருப்பா இருக்கும். இல்ல பிள்ளைகள் நடந்து கொள்ளுகிற முறைகள், அவங்க செயல்படுகிற விதங்கள் இவங்களுக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கிறதுனால வெளியிலையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய சொந்தம் இந்த மாதிரி தவறுகளுக்குள்ள போகும்போது அதை வெளியில எல்லாருக்கிட்டையும் ஃப்ரீயா சொல்ல முடியாதுங்க. அப்ப என்ன பண்ண முடியும்னா மனசுக்குள்ளேயே வச்சு அழுத்தி அந்த ஒரு வேதனைக்குள்ள இருக்கிறது ஒரு சிலருக்கு தேவன் அனுமதிக்கிற சிறையிருப்பின் அனுபவமா இருக்கும். பாருங்க, ஒரு சிலருக்கு வியாதிகள் கொடுத்து அதன் மூலமா இந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள அவங்க போவாங்க. ஒரு சிலருக்கு சத்தியத்துக்குள்ள வராத அப்பா அம்மா, கணவன் அல்லது மனைவி அல்லது பிள்ளைகள், இவங்க மூலமா அனுமதிக்கப்படுகிற சோதனைகள் அவங்களுக்கு ஒரு சிறையிருப்பின் அனுபவமா இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு நீங்க பாத்தீங்கன்னா வேலை காரியங்கள், சரியான ஒரு வேலை இருக்காது,
வாரத்தில் 6 நாள் வேலைக்கு போகணும்னா 2 நாள் வேலை இருக்கும். அந்த 2 நாள் வேலையை வச்சு அவங்க அந்த குடும்பத்தையே அவங்க நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. விரும்பினதை வாங்க முடியாது, விரும்பின இடத்துக்கு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு சிறையிருப்புக்குள்ள ஒரு சிலரை தேவன் அனுமதிப்பாரு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார சூழ்நிலைகள், பயங்கரமான கடன் பிரச்சனைகள், பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளேயே அவங்க சூழ்நிலைகள் போய்கொண்டே இருக்கும். அப்ப இது அவங்களுக்கு என்னவா இருக்கும்னா ஒரு சிறையிருப்பின் அனுபவமா அங்க இருக்கும். அப்ப இந்த சிறையிருப்பின் அனுபவங்கிறது ஒரு நோயா இருக்கலாம், சத்தியத்துக்குள்ள வராத குடும்பத்தார் அல்லது வேலை ஸ்தலத்துல சத்தியத்துக்குள்ள வராதவங்கனால வருகிறதான பிரச்சனைகள் அல்லது பொருளாதார கஷ்டங்கள். இப்படி இந்த சிறையிருப்பின் அனுபவங்கள் ஏதோ சின்ன அளவுல வந்துட்டு போறது கிடையாதுங்க. நம்மளை அசைய முடியாம கட்டப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு போகும் பாருங்க. இந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவம் இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் அனுமதிக்கலாம். பாருங்க, எல்லா இடத்துக்கும் சென்று ஒரு சகோதரன் ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாரு. இப்போ ஒரு வியாதி வந்துடும், படுத்த படுக்கை ஆயிடுவார். எப்பவுமே தங்கியே இருக்க மாட்டார். கடன் இங்க அங்க அங்க எங்கன்னு ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. டக்குன்னு ஒரு வியாதி வந்த உடனே படுத்த படுக்கை ஆயிடுவார். இப்ப அவருக்கு என்னவாயிடும்னா, அவர் விரும்புவாரு, பல இடங்களுக்கு போயிட்டு வந்தவரா இருப்பாரு, பல இடங்களுக்கு போய் வேலை செய்துட்டு வந்தவரா இருப்பாரு. இப்ப அந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவம் படுத்த படுக்கையா போடும்போது அது அவருக்கு மிகுந்த ஒரு வேதனையா, மிகுந்த மன உளைச்சலை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில இழப்புகள், வருமானத்துல ஒரு மிகப்பெரிய அடி உழுவும், இல்ல ஒரு சில பாதிப்புகள் வரும், இல்லைன்னா குடும்பத்துல ரொம்ப அருமையானவங்களை இழந்திருப்பாங்க. அவங்களை இழந்த உடனே பாருங்க, ஒரு குடும்பத்துல 2 பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தர் இறந்துட்டா இன்னொருத்தருடைய நிலைமை என்னவாகுங்க? அது ஒரு இருண்டு போன நிலைமைக்குள்ள அவங்க போன மாதிரி அவங்க சூழ்நிலைகள் ஆயிடும். இது அவங்களுக்கு என்னவாகும்னா ஒரு சிறையிருப்பின் அனுபவமா அங்க இருக்கும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பொருளாதாரத்துல வருகிற கஷ்டமான சூழ்நிலைகள்ல ஒருத்தர் சிக்கிக்கும் போது அது அவருக்கு ஒரு சிறையிருப்பின் அனுபவமா இருக்கும். அதே வேளையில இந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை எப்படி நாம எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய பலவீனத்துல, நம்மளுடைய தவறான நடக்கையினால நம்ம பெற்றுக்கொள்கிற சிறையிருப்பின் அனுபவத்தை இது தேவன் நமக்கு அனுமதித்த சிறையிருப்பின் அனுபவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு பெருமை பாராட்டிடக்கூடாதுங்க. நம்ம இஷ்டம் போல வாழ்ந்து அதன் நிமித்தம் ஒரு சில சிறையிருப்பின் அனுபவங்கள், இல்ல நம்ம இஷ்டம் போல நடந்து அதன் நிமித்தம் ஒரு சில நோவுகளை நம்மளுடைய வாழ்க்கையில வாங்கி கொண்டு நாம இது போன்ற சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம போயிட்டு இது எனக்கு தேவன் அனுமதித்த சிறையிருப்பின் அனுபவம், வரவுக்கு மீறிய செலவுகள் செஞ்சு அதன் நிமித்தம் பொருளாதாரத்துல மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு எனக்கு ஆண்டவர் சிறையிருப்பின் அனுபவத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா அந்த சிறையிருப்பின் அனுபவத்தை பத்தி நம்ம சொல்ல வரல. அது நீங்கள் குற்றம் செய்து பாடுபட்டால் அதனால் தேவனுக்கு என்ன பிரீதியாக இருக்கும். அப்ப நம்ம தவறுகளின் நிமித்தம் வருகிற சிறையிருப்பை பத்தி நம்ம பேசல. நாம் தேவனுக்கு உண்மையா இருந்து, தேவனுக்கு உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து, தேவனுடைய சித்தத்தை செய்யணுமே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து நம்ம ஜீவிக்கும் போது அது நிமித்தம் வருகிறதான ஒரு சில பாடுகள், ஒரு சில அனுபவங்களை தான் இந்த சிறையிருப்பின் அனுபவம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில இந்த சிறையிருப்பின் அனுபவத்தை தேவன் அனுமதிக்கிறதுடைய நோக்கம் என்ன? ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில தேவன் இந்த சிறையிருப்பின் அனுபவத்தை அனுமதிக்கிறார்? அடுத்து இந்த சிறையிருப்பின் அனுபவத்தின் மூலமா நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? 2 காரியம் தான். ஏன் இதை தேவன் அனுமதிக்கிறார், இதுக்கு பின்னாடி தேவனுடைய நோக்கம் என்ன, இதன் மூலமா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, வேதத்துல ஒரு சில தேவனுடைய தாசர்கள், தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை எடுக்க போறோம். அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்த அந்த சிறையிருப்பின் அனுபவத்தை பார்க்க போறோம். அதன் மூலமா அவங்க என்ன பாடங்களை கற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத பார்த்து இதுல நமக்கு என்ன பாடங்கள், இது போன்ற சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத குறித்து தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். அப்படி நாம பார்க்கும்போது முதலாவது நாம் பார்க்கிற ஒரு கதாபாத்திரம் பழைய ஏற்பாட்டுல முற்பிதாவாக இருந்த யோசேப்பு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில இருந்து தான் இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா ஒரு சில காரியங்கள் பார்க்க போறோம். யோசேப்பு சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள போனாரா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அவர் அடையாளமான சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ள போகலைங்க, சொல்லர்த்தமான சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ளேயே போனார். அவர் ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கைக்குள்ள போனார். எதுக்காக யோசேப்பு சிறையிருப்பின் வாழ்க்கைக்குள்ள போனார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, போர்த்திபர் மனைவியின் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதன் நிமித்தம் அவர் என்னானார்னா சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஆனா சகோதரர்கள் சொல்லும் போது உண்மையிலேயே யோசேப்பு போர்த்திபருடைய மனைவியினுடைய அந்த ஒரு சூழ்நிலைகளுக்கு அப்புறம் அவர் சிறையிருப்புக்கு போனாரானா, சொல்லர்த்தமான சிறையிருப்புக்கு அவர் அப்புறம் தான் போனாருங்க. ஆனா அவருக்கு சிறையிருப்பின் அனுபவம் எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவரை எப்ப அவருடைய சகோதரர்கள் குழியில போட்டாங்களோ,
சகோதரர்களை பார்க்க இவர் போகும்போது அவங்க பிடிச்சு அவரை குழியில போடுறாங்க இல்லைங்களா? அந்த குழியில போடப்பட்ட அந்த நாள்ல இருந்தே யோசேப்பு என்னானார்னா ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை அவர் பெற ஆரம்பிச்சாரு. அங்க ஆரம்பிச்சவர் அப்புறம் இஸ்மேலர்கள்கிட்ட விற்கப்பட்டு அடுத்து அவர் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு போர்த்திபருக்கு அடிமையாக இருந்து அப்புறம் போர்த்திபரின் மனைவி மூலமாக சிறைச்சாலைக்குள்ள போய் அதுக்கப்புறம் அவர் பார்வோனை போய் சந்திச்சு உயர்த்தப்படுறார் இல்லைங்களா? அது வரைக்கும் அவருக்கு அந்த சிறையிருப்பின் அனுபவம் அங்கே இருந்துச்சு அப்படின்னு கூட பார்க்குறோம். அந்த சிறையிருப்பின் அனுபவத்தின் மத்தியில் யோசேப்பு அருமையான குணலட்சணங்களை காமிச்சார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய சப்ஜெக்ட்ல பார்த்துருக்குறோங்க. இப்போ இந்த யோசேப்பினுடைய அந்த சிறையிருப்பின் அனுபவத்தை குறித்து வசனம் சொல்லும்போது சங்கீதம் 105:18-19. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளோ அருமையாய் யோசேப்பினுடைய அந்த சிறையிருப்பின் அனுபவத்தை பற்றி இங்கே வசனம் சொல்லுதுன்னா, அவன் கால்களை, யோசேப்பின் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிடப்பட்டது. ஏன் யோசேப்புக்கு அந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவரை புடமிட்டுச்சு அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ அந்த சிறையிருப்பின் அனுபவத்தில் யோசேப்புக்கு நடந்தது என்னன்னா, புடமிடப்படக்கூடிய ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. புடமிடப்பட்டார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ புடமிடுதல் அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உலோகங்களை சுத்திகரிக்கிறதுக்கு இந்த புடமிடுதல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. உதாரணமா பொன், வெள்ளி இது போன்ற உலோகங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த உலோகம் மண்ணுல இருந்து எடுத்து அது சுத்த பொண்ணா சுத்த வெள்ளியா மாறுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை புடமிடுவாங்க. நெருப்புக்குள்ள போட்டு புடமிடுகிற வேலையை செய்வாங்க. அப்படி புடமிடும் போது அந்த பொன் வெள்ளியில இருந்த அழுக்குகள், கரைகள் இது எல்லாமே நீங்கி சுத்தமான சுத்த பொண்ணா சுத்த வெள்ளியா அது மாறணும்னா இந்த புடமிடுதல் உலோகத்துக்கு அங்க அவசியமா இருக்கு. இங்க பாருங்க, அதை ஒப்பிட்டு இங்க யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, யோசேப்பினுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை அவரை புடமிட்டுச்சான். அப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை புடமிடணும்னா அவருக்குள்ளேயும் ஏதோ ஒரு சில கரைகள் இருந்திருக்குது. ஆனா அந்த கரைகளை சுத்தப்படுத்துகிறதுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஒரு புடமிடுதல் அனுபவத்தை, இந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையில அங்க அனுமதிச்சார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப எதுக்காக யோசேப்புக்கு புடமிடுதல்? ஏன்னா யோசேப்பை குறித்து நம்ம எந்த ஒரு இடத்துலையும் தவறான காரியங்களை பார்க்கவே முடியாதுங்க. அதனாலதான் அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படியே நிழலா நம்ம ஒப்பிட்டு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, யோசேப்பினுடைய வாழ்க்கையில A to Z அவருடைய வாழ்க்கையில எந்த கரைகளும் குறைகளுமே இல்லை. ஆனா இங்க அவரை புடமிடப்பட்டதுங்கும் போது கண்டிப்பா ஏதோ ஒரு சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். அது நிமித்தம் அவருக்கு இந்த புடமிடுதல் என்ன ஆயிருக்குன்னா தேவைப்பட்டிருக்கு. அதனாலதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற வரைக்கும் அவருடைய வசனம் அவரை என்ன பண்ணுச்சுன்னா புடமிட வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப யோசேப்புக்கு எதுக்காக புடமிடுதல், இதன் மூலமா அவருக்கு நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சகோதரர்கள் சொல்லும் போது, யோசேப்பு தன் முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மீது மிகுந்த விசுவாசம் உள்ளவராக இருந்தாருங்களாம். அதாவது ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா? அதாவது ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. ஆபிரகாம் அதை என்ன பண்ணார்னா ஈசாக்குக்கு சொன்னார், இந்த மாதிரி நம்மளுடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்னு. அதை ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லியிருந்தார். யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளுக்கும் சொல்லியிருந்தாரு, தேவன் நம்மளை இப்படி ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தின் மேல யோசேப்பு மிகுந்த விசுவாசம் உள்ளவராக இருந்தாராம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட 2 சொப்பனங்கள் அதை அவரை இன்னும் விசுவாசத்துல உறுதிப்படுத்திச்சாமா. நம்ம ஒரு மிகப்பெரிய நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அவருக்கு அது உறுதிப்படுத்தக்கூடியதா இருந்துச்சுங்களாம். பாருங்க, யோசேப்பு 2 விதமான சொப்பனங்கள் அங்க பாக்குறாரு. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க பாருங்க, முதலாவது யோசேப்பு பார்த்த அந்த ஒரு சொப்பனம்
வயலில் அறுத்த அரிக்கை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. அப்படின்னா நீங்க 11 பேரும் என்னை வணங்குவீங்க அப்படிங்கிற ஒரு சொப்பனத்தை அவர் அங்க பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் 37ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். இப்ப பாருங்க, இந்த இரண்டாவது சொப்பனமும் கூட எப்படி இருக்குன்னா, யோசேப்புக்கு ஒரு பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்குது, அவரை கனப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்பா அம்மாவும் கூட அவரை வணங்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள வருவாங்க. அப்படி இந்த ஒரு சொப்பனத்தின் மேல அவருக்கு என்னாச்சுன்னா ஒரு மிகப்பெரிய விசுவாசம் இருந்துச்சு, ஒரு மேன்மை இருந்துச்சுங்க. அப்ப இதை குறித்து எந்த விதமான ஒரு பெருமையான எண்ணமும் யோசேப்புக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணார்னா இந்த புடமிடுதல் அனுபவத்தை அவருக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. யோசேப்பு கிட்ட எந்த விதமான தவறுகளும் இல்லை. ஆனா இந்த சொப்பனங்கள் முற்பிதாக்கள் மூலமா அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் அவரை எங்க கொண்டு போயிடக்கூடாதுன்னா பெருமைக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணிட்டார்னா இந்த புடமிடுதல் அப்படிங்கிற ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை யோசேப்புக்கு அங்க கொடுத்தாரு. இதே போல நம்ம பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலன் பவுலினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். பாருங்க, அவருக்கு மிகப்பெரிய தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த தரிசனத்தின் நிமித்தம் பவுல் ஒத்துக்கிறார். என்னன்னா அவருக்குள்ள அந்த ஒரு பெருமை கூட வந்துருச்சு. ஆனா அந்த பெருமை அவருக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணார்னா ஒரு முள்ளை அவருடைய வாழ்க்கையில கொடுத்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பாத்தீங்களா, இங்க ஒரு தரிசனம் பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது அவரை உயர்வுக்குள்ள கொண்டு போச்சு. அது அவர் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளாதபடிக்கு ஒரு முள் அவருக்கு அங்க கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இதே போல யோசேப்பு தன்னை உயர்த்தாதபடி தன்னுடைய சகோதரர்களை காட்டிலும் தன்னை ஒரு பெரியவரா எண்ணி அவர் ஒரு பெருமைக்குள்ள போயிடாதபடி தேவன் என்ன பண்ணார்னா இந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை யோசேப்புக்கு அங்க கொடுத்ததா பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இதன் மூலம் யோசேப்பு என்னன்னா ஒரு மிகப்பெரிய அனுபவத்துக்குள்ள அங்க கடந்து போனார். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஒரு ஆவிக்குரிய ஓட்டம் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கும்போது தேவன் ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கூட அனுமதிப்பார். அது எதுக்காக அனுமதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு சமயம் நம்மளை நாம உயர்த்தாத படிக்கும், மற்றவர்களை காட்டிலும் நம்மளை பெரியவங்க அப்படிங்கிற ஒரு சிந்தைக்குள்ள நம்ம போயிடாம இருக்கிறதுக்கும் அதை தடுக்கிறதுக்கும் கூட தேவன் என்ன பண்ணுவார்னா இந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அனுமதிக்கலாம். அப்ப இந்த சிறையிருப்பின் அனுபவம் பாத்தீங்கன்னா அங்க யோசேப்புக்கு ஒரு புடமிடுதலா இருந்துச்சு. அந்த புடமிடுதல் அவரை என்ன பண்ணுச்சுன்னா சுத்த பொன்னாக மாற்றிச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோங்க. அடுத்து நம்ம பார்க்கிறோம் எது வரைக்கும் இந்த புடமிடுதல் யோசேப்புக்கு அனுமதிக்கப்பட்டுச்சு. முதலாவது நம்ம பார்த்துட்டோம் ஏன் யோசேப்புக்கு இந்த புடமிடுதலை தேவன் அனுமதிச்சார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அவர் ஒரு பெருமைக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அடுத்து எது வரைக்கும் இந்த புடமிடுதல் யோசேப்புக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஒரு மிகப்பெரிய பதவிக்கு யோசேப்பு போறார் இல்லைங்களா, பார்வோனுக்கு அடுத்த ஒரு நிலைமைக்கு. இந்த ஒரு மிகப்பெரிய பதவிக்கு அவர் போறதுக்கு தன் சகோதர காட்டிலும் மேலானவர் அப்படிங்கிறதுனாலையும் தான் நல்லவர் அப்படிங்கிறதுனாலையும் தான் இது எனக்கு கிடைச்சிச்சுங்கிற எண்ணம் யோசேப்புக்கு வந்துடக்கூடாது. அதாவது இந்த 11 பேரை காட்டிலும் நான் ரொம்ப விசேஷித்தவன், அதனால தான் தேவன் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அப்படிங்கிற எண்ணம் யோசேப்புக்கு வந்துடக்கூடாது. அந்த எண்ணம் யோசேப்பை விட்டு போகும்போது தான் தேவன் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அப்படின்னு கூட பார்க்கிறோம். அடுத்து தேவன் தான் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் அப்படிங்கிறத உணர்ற வரைக்கும் இந்த ஒரு புடமிடுதல் அவருக்கு போச்சு. இந்த புடமிடுதல் முடிஞ்ச பின்னாடி பாருங்க, யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே
வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக நடந்துச்சுங்கிறத யோசிப்பு புரிஞ்சுக்கிட்டார். பாருங்க, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக யோசிப்பினுடைய வாழ்க்கையில அந்த புடமிடுதல் அங்க இருந்துச்சு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தேவன் தனக்கு கொடுத்ததுனால தான் கிடைச்சிச்சே ஒழிய தான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத உணர்ற வரைக்கும் அந்த ஒரு புடமிடுதல் அவருக்கு அனுமதிக்கப்பட்டுச்சு. ஆதியாகமம் 41 அதிகாரம் 15-16 வசனங்கள். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்வாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பாருங்க, ஒரு மிகப்பெரிய தாழ்மைக்குள்ள யோசேப்பு அங்க போயிருக்கத பாக்குறோம். இங்க பார்வோன் கேட்ட உடனே, இந்த மாதிரி நீ என்னமோ சொப்பனத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லுவியாமா அப்படின்னு எனக்கு சொல்லுன்னா, ஆமா எனக்கு அந்த ஞானம் இருக்கு, எனக்கு அந்த தகுதி இருக்குது, நான் சொல்றேன் அப்படிங்கலாம் அங்க எதுவுமே சொல்லாம யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோங்க. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நமக்கும் கூட வாழ்க்கையில தேவன் இது போன்ற ஒரு சிறையிருப்பின் அனுபவங்களை தராரு. அது நமக்கு ஒரு புடமிடுதலா இருக்குது. அப்ப இந்த புடமிடுதல் என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களை, கரைகளை, குறைகளை நீக்கிறதுக்காக என்ன ஆகுதுன்னா அனுமதிக்காங்கப்படுது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சிறையிருப்பின் அனுபவம் மூலமா நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நம்ம அடைகிறோம். தேவன் தான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை அடைகிறதுக்கு தேவன் அதை பயன்படுத்தலாம். நம்ம வாழ்க்கையில பெறுற ஒவ்வொரு உயர்வும் அது தேவனால் கொடுக்கப்படுது. நம்மளுடைய முயற்சியோ பலனோ அதுல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக கூட அது அங்க அனுமதிக்கப்படலாம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோங்க. பாருங்க, இங்க யோசேப்புக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த சிறையிருப்பின் அனுபவம் அவருடைய விசுவாசத்தை அங்க பெருக பண்ணுச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அது தன்னால் அல்ல, தேவனால இது வந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய விசுவாசம் என்னாச்சுன்னா அங்க புடமிடப்பட்டு அது ஒரு சுத்த பொண்ணா அங்க விளங்குச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோங்க. அப்ப இதன் மூலம் பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஒரு நிலைமையை நம்ம அடையணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளை விட்டு போகணும். அடுத்து நாம ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமைக்குள்ள வரணும். நமக்குள்ள இருக்கிறதான உயர்வான சிந்தனைகள் எல்லாம் நம்மளை விட்டு போய் நான் ஒன்றும் இல்லை, நான் ஜீரோ அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வர்றதுக்காக கூட தேவன் என்ன பண்ணுவார்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை தேவன் அனுமதிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை தேவன் அனுமதிக்கும் போது பாத்தீங்கன்னா உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்ன ஆயிடுவாங்கன்னா சுத்த பொண்ணா மாறிடுவாங்க. ஆனா தேவனுடைய வாழ்க்கையில அதாவது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவுபட்டு இருக்கிறவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா முறுமுறுக்கிறவங்களாகவும் சலிப்படைஞ்சவங்களாகவும் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா சோர்ந்து போய் அவங்க பின்வாங்கி போயிடுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். சிறையிருப்பின் அனுபவம் உடன்படிக்கை செய்து வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அங்க கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படும் போது உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் சுத்த பொண்ணா மாறிடுவாங்க. இதான் பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது மரம் புல் வைக்கோல் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு அக்கினி அங்க போகும்போது என்ன ஆயிடும்னா அது வெந்து சாம்பலா போயிடும், ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எப்படி அக்கினிக்குள்ள பொன் வெள்ளி போகும்போது இன்னும் அதிக பிரகாசம் ஆகுதோ அதுபோல அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவம் இன்னும் பிரகாசம் அடைஞ்சிரும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோங்க. அடுத்து நம்ம பார்க்கிறோம் யோசேப்பு முக்கியமான ஒரு காரியம். யோசேப்பு இந்த சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ள அவர் போகும்போது அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள அவரை கொண்டு போனாலும் அதுலயும் கூட தேவனுடைய வழிநடத்துதல் அங்க இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோங்க. பாருங்க, குழியில போடப்படுறாரு, ஆனா அப்படியே அவர் குழியிலேயே மறிச்சிடலைங்க. அதுல இருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு தேவன் அங்க உதவி செஞ்சாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா போர்த்திபோர் வீட்டுக்கு அடிமையா போறாரு. அப்படியே அடிமையாவே அவருடைய வாழ்க்கை போயிடலைங்க. அந்த இடத்துலயும் தேவன் அவருக்கு ஒரு மேலான நிலைமையை கொடுத்திருந்தாரு. ஆதியாகமம் 39 அதிகாரம் 2-4 வரைக்கும். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து
அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க ஒரு அடிமையா தான் போயிருக்கிறாரு. ஆனா என்ன ஆயிடுச்சு, அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஒரு மிக மேலான ஒரு நிலைமைக்குள்ள அங்க யோசேப்பு போறதை பார்க்கிறோம். போனது என்னமோ அடிமை நிலைமை தான், ஆனா அதன் மத்தியில ஒரு மேன்மையான நிலைமையில இருக்கிறாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா போர்த்திபேரனுடைய மனைவி அவரை பொய்யா குற்றம் சாட்டி சிறைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சிறைக்கு போன உடனே அவர் கொலை செய்யப்படலை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடிமை எஜமானனுடைய மனைவி மேல ஒரு மோகம் வச்சுட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம அவரை கொலை செஞ்சிருக்கலாம். ஆனா பாருங்க, குற்றஞ்சாட்டுறதுக்கு தேவன் அனுமதி கொடுத்தாரே ஒழிய கொலை செய்யப்படுகிறதுக்கு தேவன் அங்க அனுமதி கொடுக்கல அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அங்க யோசேப்பு கொலை செய்யப்படாம சிறைக்கு கொண்டு போடப்படுகிறாரு. அப்ப சிறையில கைதியா இருந்தா கூட அங்கேயும் அவருக்கு ஒரு மேன்மையான நிலைமை தான் அந்த கைதி ஸ்தானத்திலையும் கூட இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 21 23 வரைக்கும். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரி பாருங்க, அங்க போர்த்திபேர் வீட்டுல அடிமையா போறாரு, ஆனா வீட்டுக்கே விசாரணைக்காரரா மாறிடுறாரு. இங்க பாருங்க, சிறைச்சாலைக்கு கைதியா போறாரு, ஆனா சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு விசாரணை நிலைமைக்கு போறாரு. 23வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. பாருங்க, என்னமோ பாத்தீங்கன்னா சிறையிருப்பின் அனுபவம் தான். ஆனா அந்த சிறையிருப்பின் அனுபவத்திலையும் கூட யோசேப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேலான நிலைமை இருந்துச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஒரு சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள போனா கூட தேவ சமூகம் நம்மளோட இருந்துச்சுன்னா, எந்த ஒரு துன்ப சூழ்நிலை வந்தா கூட தேவனுடைய பலத்த கரம் நம்மோட கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியுங்க. நாம் இருக்கின்ற அந்த ஒரு இடத்துல தேவன் நம்மளை மேன்மையா வச்சிருப்பாரு, தேவன் நம்மளை பாதுகாப்பாரு, தேவன் நம்மளை பராமரிப்பார். இந்த 2 வசன பகுதிகளையும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியினால். அப்ப என்ன ஒரு சூழ்நிலைனா, அந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவம் வரும்போது எக்காரணத்தை முன்னிட்டும் தேவனை விட்டு பிரிந்துடுறவங்களா, முறுமுறுத்து தேவ சமூகத்தை இழந்து போறவங்களா, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறவங்களா நம்ம இருந்திராதபடி சகலவற்றையும் தேவன் நன்மைக்கு ஏதுவா செய்கிறார் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து சகித்து பொறுமையோடு இருந்துட்டோம்னா அடுத்த ஒரு மேலான நிலைமைக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு போயிடுவாரு. அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தின் மத்தியில தேவனுக்கு உண்மையுள்ளவர்களா நாம அங்க இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் வந்தாலும் தேவனுக்கு உண்மையா அவர் இருந்தது நிமித்தம் தேவனுடைய பாதுகாப்பை அவர் பெற்றவராக இருந்தாரு. இதெல்லாம் அவர் உணர்றார். நான் ஒரு அடிமை, ஆனா போர்த்திபேர் வீட்டுல ஒரு மேலான நிலைமையில இருந்தேன். சிறைக்கு கொண்டு கேவலமான நிலைமையில என்ன போட்டாலும் சிறைச்சாலையிலும் தேவன் என்ன உயர்வா வைக்கிறார். இதெல்லாம் யோசிப்பு பார்க்க இது அவருடைய விசுவாசம் பலப்படுறதுக்கு அங்க உதவியா இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து யோசேப்பின் சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள போனதை பத்தி நம்ம சொல்றது ரொம்ப ஈஸிங்க. ஆனா அதை அனுபவிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனா அந்த சூழ்நிலையில அவர் முறுமுறுக்கல, தேவனை பார்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, ஒரு விரக்தியான சூழ்நிலைக்குள்ள அவர் போயிடல அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அவர் தேவனுக்கு முன்னாடி உண்மையாக உற்சாகமாக தன்னுடைய வேலைகளை அவர் செய்யக்கூடியவராக இருந்தாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். தேவன் எந்த உதவியும் செய்யாம கைவிட்டுட்டாரே அப்படின்னு ஒரு சோர்ந்து போன நிலைமைக்குள்ள அவர் போயிடல அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளுக்கும் கூட இந்த சிறையிருப்பின் அனுபவங்கள் வரும்போது நாம முறுமுறுத்தரக்கூடாது, தேவனை பார்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்டக்கூடாது, ஒரு விரக்தியான சூழ்நிலைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் பாருங்க ஒரு சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள யோசேப்புக்கு போனாலும் அவருக்கு ஒரு விசேஷத்தை, ஒரு மேலான நிலைமையை வச்சிருந்தாரு, ஒரு சில பாதுகாப்புகள் கொடுத்திருந்தாரு. ஆனா எல்லா விதமான பாதுகாப்பையும் தேவன் அவருக்கு கொடுத்துடல.
அனுமதிக்க வேண்டிய ஒரு சில காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிச்சு வச்சிருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். பாருங்க, சகோதரர்கள்கிட்ட இருந்து ஜீவனை பாதுகாத்தாரு. ஆனா அவங்க மனம் திரும்பி, ஐயோ தம்பி அந்த மாதிரி குழியில போட்டோமே, சரி தப்பு பண்ணிட்டோம், சரி வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு அப்பா கிட்ட கொண்டு போயிடலைங்க. அதை தேவன் அனுமதிக்கல. குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த தேவன், ஆனா தகப்பன் வீட்டுக்கு போக விடாம எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போக அனுமதிச்சார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து போர்த்திபர் விஷயத்துல சிறைக்கு அனுப்பப்பட்டாலும் அங்க பானபாத்திரக்காரன் மூலமா அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்ன உடனே பானபாத்திரக்காரன் மூலமா இவர் விடுதலை பெற்றுறலைங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த பானபாத்திரக்காரன் மறந்து மறுபடியும் கொஞ்ச நாள் அவர் என்ன ஆக வேண்டியது இருந்துச்சுன்னா சிறைச்சாலைக்குள்ள இருக்க வேண்டியது இருந்துச்சு. அப்ப பாருங்க, எல்லா விதமான காரியங்களையும் விடுதலை பண்ணிடல, ஒரு சில அனுமதிகளை தேவன் அங்க கொடுத்து வச்சிருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு சூழ்நிலையிலையும் யோசேப்பு என்ன ஆகலைன்னா சோர்ந்து போகல அப்படின்னு கூட பார்க்கிறோம். ஏன்னா சோர்ந்து போயிருந்தாருன்னா அவர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையா அங்க சுதந்திரிச்சிருக்க முடியாது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் கூட இருந்தாலும் நமக்கும் ஒரு சில சூழ்நிலைகள் வருங்க. ஒரு சிலருடைய பார்வையில தேவன் அவரோட இருந்தார்னா ஏன் அவருக்கு இதெல்லாம் அனுமதிக்கப்படுது அப்படின்னு மற்றவங்க கேட்கக்கூடிய சூழ்நிலைகளை கூட தேவன் அனுமதிப்பார். அதனால எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் கைவிட்டுருவாருன்னு நம்ம சொல்லிட முடியாது. எதையுமே நம்மளுக்கு கொடுக்காம அப்படியே காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்ல முடியாது. இது உங்களுக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பட்சத்துல எந்த சோதனையுமே வராது அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. அதே நேரத்துல எந்த விதமான சோதனைக்குள்ளேயும் முழுக்க தேவன் என்ன பண்ணிடுவார்னா அப்படியே விட்டுருவாரு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுங்க. அதான் வசனம் சொல்லுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு, அதன் மத்தியில் அவர் என்ன பண்ணுவார்னா திராணிக்கு மிஞ்சி நம்ம சோதிக்கப்படாதபடி தேவன் நம்மளை பாதுகாப்பார் அப்படின்னு கூட சொல்லியிருக்கு. பாருங்க, இதை குறித்து சகோதரர் சொல்லும் போது நீங்க அதை குறித்து வச்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்கும்போது நீங்க எடுத்து படிங்க. இப்ப நம்ம அதை உங்களுக்கு படிச்சு காமிச்சிடறோம். செப்டம்பர் 25 இரவின் கீதங்கள் நம்ம படிக்கலாம். செப்டம்பர் 25 இரவின் கீதங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. சங்கீதம் 130:5-6. துன்பங்களும் விரோதங்களும் குரோதங்களும் இருதயத்தை காயப்படுத்தி வேதனையை பெருக செய்கிற ஒவ்வொரு அனுபவங்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், பாருங்க, துன்பங்களும் விரோதங்களும் குரோதங்களும் நம்மளுடைய இருதயத்தை காயப்படுத்தி அது நமக்கு மிகப்பெரிய வேதனையை பெருக செய்யும் போது அது போன்ற அந்த ஒரு அனுபவத்துல தேவனுடைய பிள்ளைகள் ஞாபகத்துல வைக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? மீதி வாசிப்போம். தேவனுக்கு நேசிக்கவும் பாதுகாக்கவும் தெரியும் என்பதுதான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படும் போது தேவனுக்கு நம்மளை நேசிக்கவும் அதன் மத்தியில தேவன் நம்மளை பாதுகாக்கவும் அவருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விசுவாசம் நமக்கு இருக்கணும். அவருடைய ஊழியக்காரராகிய தூதர்கள் எப்பொழுதும் நம்ம அண்டையில் இருப்பார்கள் என்பதையும் எந்த சோதனையும் கடுமையானதாக இருக்க அனுமதிக்க மாட்டார் என்பதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். எந்த ஒரு சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள நம்ம போயிட்டாலும் அவருடைய பரிசுத்த தேவ தூதர்கள் எப்பவும் நம்ம கூடவே இருக்கிறாங்க. அளவுக்கு மீறி, அதாவது அந்த மிஞ்சி தேவன் என்ன பண்ணிட மாட்டார்னா ஒரு பெரிய சோதனைக்குள்ள நம்மளை அனுமதிக்க மாட்டாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கணும். இந்த காய்ச்சுகின்ற கலசத்திற்கும் உழைக்கும் பக்கத்தில் நின்று நமது அருமையான போதகர் அதிக சூட்டினாலே இந்த தங்கம் போன்ற நமது குணம் அழிந்து விடாதபடிக்கு பார்த்து கொள்கின்றார். பாருங்க, என்ன ஒரு அருமையான அங்க ஒரு உவமை சொல்றாருன்னா, அதான் கொல்லன் அந்த பொண்ணை என்ன பண்றாருன்னா அந்த நெருப்புல வச்சு அதை சுத்த பொண்ணா மாத்துகிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த காய்ச்சுகின்ற கலசத்துக்கும் உழைக்கும் பக்கத்தில் நின்று, நமக்கு அந்த சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது தேவன் நம் பக்கத்திலேயே நின்று நமது அருமையான போதகர் அதிக சூட்டினாலே இந்த தங்கம் போன்ற நமது குணம் அழிந்து விடாதபடிக்கு பார்த்து கொள்கிறாராம். எங்க நம்ம இதுல சோர்ந்து போயிடுவோமோ பலவீனப்பட்டுருவோமோன்னு சொல்லி அதிகமான ஒரு சோதனையை கொடுத்துடாம நம்மளை பார்த்துக்கிறாராம். அவருடைய கிருபையினால் இந்த அனுபவங்கள் நமக்கு நன்மையை தரவில்லை என்றால் அதை ஒதுக்கி விடுவார். நமக்கு வருகிற அந்த சிறையிருப்பின் அனுபவம் நிச்சயமாய் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அது நன்மை இல்லைங்க, மிகப்பெரிய நன்மைக்கு ஏதுவாகத்தான் தேவன் அதை கொண்டு போவார். அப்படி நம்ம தீயதா கொண்டு போகிற அதை ஒரு தவறான சூழ்நிலை கொண்டு போற எந்த ஒரு சோதனையும் தேவன் நமக்கு அனுமதிக்கிறது இல்லை.
இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணுங்க. ஏன்னா தேவனுடைய சித்தம் செய்கிறதுக்காக இந்த அழைப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிற நமக்கு எந்தவித சோதனைகள் அனுமதிக்கப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி நன்மை கிடையாதுங்க, மிகப்பெரிய நன்மை இருக்கும். அப்பதான் தேவன் அதை அனுமதிப்பாரு. இல்ல அப்படின்னா தேவன் என்ன பண்ண மாட்டாரு. இந்த அனுபவங்கள் நமக்கு நன்மையை தரவில்லை என்றால் அதை ஒதுக்கி விடுவார். நாம் தேவையற்ற துன்பத்திலும் கஷ்டத்திலும் இருக்க அவர் அனுமதிக்க மாட்டார். ஏனெனில் அவர் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார். பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம். நீங்க கூட அன்புக்குரிய சகோதரர்களே, செப்டம்பர் 25 குறிச்சு வச்சுக்கோங்க. இரவின் கீதங்களை நீங்க எடுத்து வாசிங்க. ரொம்ப அருமையா இருக்கு. இது நீங்க இன்னும் கூட அதிகமா தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணும்போது தேவன் எப்படியாய் நம்மளை நேசிக்கிறாரு. நமக்கு கஷ்டங்கள் வரும்போது, அந்த சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள நம்ம போகும்போது தேவன் அவ்வளவாய் நம்மளை நேசிச்சு கூடவே இருந்து பாதுகாத்து அளவுக்கு அதிகமா போயிடாதபடியும் தேவையில்லாத கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்காதபடியும் தேவன் நம்மளை பாதுகாக்க கூடியவராய் இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இங்க யோசேப்புக்கு அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் அங்க அனுமதிக்கப்பட்டுச்சு. அவருக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த சிறையிருப்பின் அனுபவம் அவரை தாழ்மை உள்ளவராக காத்து கொண்டுச்சு. விசுவாசத்துல ரொம்ப பலமடைய செஞ்சிச்சு. சோர்ந்து போகாம தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையும் உற்சாகமா அதை அவரை செய்ய வச்சுச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு கூட இது போன்ற ஒரு சிறையிருப்பின் அனுபவம் நமக்கு கூட வரலாம். அது நம்மளுடைய விசுவாசத்தை புடமிடுகிறதுக்கும் நம்முடைய குணலட்சண வளர்ச்சிக்காகவும் தேவன் அதை அனுமதிக்கலாம். அப்ப இது போன்ற சூழ்நிலைகள்ல நாம எப்படிப்பட்ட குணலட்சணங்களை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிற அந்த சிறையிருப்பின் அனுபவங்கள், இந்த கொரோனா நாட்கள் ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்கு மிகப்பெரிய ஒரு கடுமையான சோதனையா இருக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு சிறையிருப்பின் அனுபவம் போல இருக்கலாங்க. அப்ப அது போன்ற ஒரு சூழ்நிலைகள்ல நாம எப்படிப்பட்ட குணலட்சணங்களை நாம வெளிப்படுத்துறோம்? யோசேப்பு அதன் மத்தியில தேவனுடைய வழி நடத்துதலை பெற்றிருந்தாரு. அப்ப இது போன்ற சூழ்நிலையில நாம தேவனுடைய வாக்கு தத்தங்களை வைத்துக்கொண்டு தேவன் நம்மளை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட இருக்கிறோமா? இந்த சமயத்துல தேவனுக்கு முன்பாக உற்சாகமாக சோர்ந்து போகாம இந்த சிறையிருப்பின் அனுபவத்தை வெற்றியோட கடந்து போறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோமா? 2 காரியங்கள் இருக்கு. ஒன்று, இன்னும் அதிகமா விசுவாசத்துல பலப்படுவாங்க கொஞ்சம் பேரு. ஒரு சிலர் இந்த விசுவாசத்தை விட்டே விலகி சோர்ந்து போயிடுவாங்க. இதுல நாம யாரா இருக்கிறோம்? யோசேப்பு நமக்கு மிக அருமையான ஒரு முன்மாதிரியா இந்த சிறையிருப்பின் அனுபவத்துல இருக்கிறாரு. இன்னும் கூட ஒரு சில தாசர்கள் இந்த சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள போனாங்க. அப்படி போகும்போது அவங்க எப்படிப்பட்ட குணலட்சணங்களை வெளிப்படுத்தினாங்க, அதுல தேவன் நமக்கு என்ன பாடங்கள் வைத்திருக்கிறாருங்கிறத கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.